ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ரமடான் ஸ்பெஷல் ஹெல்தியான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு கஞ்சிக்கு தேவையான 3/4 கப் சீரக சம்பா அரிசியையும் 1/4 கப் பாசிப்பருப்பையும் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இனி கஞ்சியை ரெடி பண்ணி கொள்ளுவோம். பாத்திரம் ஒன்றில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஹீட்டானதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 ஏலங்காய், 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலையை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இதோட வெட்டி எடுத்த 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து வதக்கி கொள்ள வேணும். வெங்காயம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் விட வேணும். இதோட 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். வெந்தயமும் சீரகமும் லைட்டாக வதங்கின உடனே வெட்டி எடுத்த 1 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து இதோட நடுவால கீறி எடுத்து 3 பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்கிறேன். இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த போன்லெஸ் சிக்கனையும் சேர்த்து கொள்ளலாம். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் அல்லது பீஃபையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்து கொள்கிறேன். அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்ல கஞ்சி பதத்தில் வேகணுமன்றதால கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்து கொள்ள வேணும். இதில் 1 லிட்டர் நார்மல் வாட்டர் சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு உப்பு காணமான்னு பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து கொள்ளுங்க. இதில் நான் அடிஷனலாக இன்னும் 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து கொள்கிறேன். இனி ஒரு மூடியால் மூடி 20 நிமிஷத்துக்கு வேக விட வேணும். 20 நிமிஷத்தில் தண்ணி நல்லா வற்றி அரிசியும் பருப்பும் வேகி இருக்குது. இதில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் இருக்குது. இதையும் சேர்த்து கொள்ளுவோம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு கன நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு கொதியோட இறக்கி கொள்ள வேணும். நோன்பு கஞ்சி சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிட்டுது. ஸ்பைசி இல்லாமல் வெந்தயமும் சேர்த்துருக்கிறபடியாக ஃபாஸ்டிங் இருந்துட்டு இதை எடுக்கும்போது வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.